Daily. Taste the Daily. விஜய் மாஸ்டர் பிளானோட இறங்கிட்டார். எனக்கே நம்பிக்கை இல்லை. முதல் தடவை அரசியல்வாதி இவ்வளோ கிளவராக செயல்படுறாரா? பயங்கர மூளை, பயங்கரமாக அரசியல் தந்திரத்தை கற்று வச்சார், படிச்சிருக்கார் அரசியல். ஜெயித்த உடனே அந்த வேலுமணி தலைமையிலான அதிமுக அப்படியே இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும். இவங்க ஏதாவது தொந்தரவு கொடுத்து வம்பு பண்ணி கட்சி கெட்ட பேர் உண்டாக்குறது, ரவுடித்தனம் பண்ணுறது, மிரட்டல் பண்ணுறது, லாண்ட் ஆர்டர் பண்ணுறது. ஏன்னா விஜய் சொல்கிறார், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டார். அந்த இரும்பு கரம் கொண்டு அடங்காத ஒரு கட்சி மீறு அடங்க மறு அடக்க மறு அந்த கட்சி தான். இவங்க பண்ண விஜய்க்கு தலைவலி வந்துடும். அப்படியே வாரம் கட்டிட்டு விஜயபாஸ்கர் வேலுமணியை கூப்பிட்டு வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, இல்லை ஆதரவு கொடுங்கன்னா 5 வருஷத்துக்கு விஜய் யாரும் கொடுத்துக்க முடியாது. இல்லை, இப்போ அமித்ஷாக்கு இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு சொன்னாலும் அவருக்கு என்ன லாபம்? பிஜேபி காங்கிரஸுக்கு ஒழித இந்தியா முழுக்க காங்கிரஸை ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உயிர் கொடுத்தீங்கன்னா, அது விஜய் உயிர் கொடுத்தாருன்னா எப்படிங்க அமித்ஷா பொறுத்துப்பார்? ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்ததுன்னா சவுத் முழுக்க காங்கிரஸ்ன்ற பேர் வந்துடுமே. அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அதிமுக வட சார். இப்போ வேலுமணி விஜயபாஸ்கர்லாம் அமித்ஷாவோட மூவ் என்னான்னு தெரிஞ்சு அவர் கண்ணை காட்டுற வழியில் போயிட்டுருக்காங்க. எம்ஜிஆர் மீது பற்று கொண்ட விஜய் அதிமுக சேர்த்துக்கிட்ட தப்பில்லை. அவருக்கு மெயின் நெகட்டிவ் பாஜக அண்ட் எடப்பாடி. டெல்லிக்கு அடுத்த வாரம் போகிறாரு. மோடியும் விஜயும் எப்படி நெருங்கி பழகிறாருன்னு பாருங்க. உனக்கு என்ன ஒன்று நான் பண்ணுறேன்ட்டு வரோம். விஜய் ஆஃபீஸுக்கு விஜய் டெல்லிக்கு பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு போனால் அங்கே வேலை செய்கிற தமிழர்களாம் ஓடி வந்தாங்கன்னா அதை வச்சே மோடி எடை போட்டுருவார் விஜய்க்கு என்ன பாப்புலாரிட்டி இருக்குதுன்னு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தலெல்லாம் முடிஞ்சு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகி சட்டசபையும் 2-3 நாட்கள் நடந்து ஆரம்பிச்சாச்சு. சபாநாயகர் நியமனம் போன்றவர்கள் நடந்துட்டு இருக்கு. அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே 2 பேரை வந்துக்கிட்டு சிவி சண்முகம் குரூப் தரப்பு ஒன்றும் எடப்பாடி தரப்பு ஒன்றுமா போய்கிட்டு இருக்கு. இது முழு பிளானுமே திரு அமித்ஷா அவர்கள் தான் போட்டது அப்படின்னு சொல்றாங்களே சார், எந்த அளவு சார் உண்மை? பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னு முதலே நம்ம பேசியிருக்கோம். அதிமுகவில் ஒற்றுமை இல்லை, எடப்பாடி தலைமை எடுத்துக்க தயாராக இல்லை. இன்ஃபேக்ட் தேர்தலுக்கு முன்னாடியே எஸ்பி வேலுமணி தலைவராக எடுத்துப்பாருன்னு ஒரு ரூமர் வந்தது. எல்லாம் மூத்த தலைவர் ஓஎஸ் மணியெல்லாம் சேர்ந்து அவரை கண்ட்ரோல் பண்ணி, இல்லைங்க வேணாங்க நம்ம எடப்பாடி தலைமையில் சந்திக்கலாம். அப்போ வேலுமணி விஜயபாஸ்கர்லாம் சொன்னாங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க, எடப்பாடி தலைமையில் சந்தியா ஜெயிக்க முடியாது, நம்ம தலைமையில் யார் நீங்கள் கூட இருங்க, நான் இருக்கணும்னு இல்லை, யாரோட இருந்துட்டு போங்க, எடப்பாடி இல்லாத ஒரு தலைமை இருந்தால் அதிமுக ஜெயிக்கும்னு இவங்க கரடியாக கத்திருக்காங்க. இவங்க பேச்சு கேட்கல. எடப்பாடி பிடிவாதத்தின் உச்சத்துக்கே போயிட்டார். சசிகலா சேர்க்க மாட்டேன், ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், அவரை சேர்க்க மாட்டேன், உன்னை வெளில அனுப்புவேன், இந்த மாதிரி டிடிவி வேண்டா வெறுப்பா கூட வச்சுப்பேன். இந்த மாதிரிலாம் பண்ணால் நீங்களே உங்களை தற்கொலை பண்ணிக்கிட்டு சம்பவம்னு இவங்களாம் சொல்லி அவரே தனிமரமாக போயிட்டார். என்ன விதியின் விளையாட்டு பார்த்தீங்களா? ஓபிஎஸை தனிமரமாக்குனீங்க, நீங்கள் அவர் தோப்பாயிட்டார். ஏதோ திமுகவில் போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆகிட்டார். நீங்கள் தோப்பாக இருந்தீங்க, உங்களோட 10 பேர் கூட இல்லையே, 10-15 பேர் கூட இல்லையே, எல்லாம் இங்கே தானே இருக்காங்க. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எடப்பாடி டெல்லியோட கான்ட்ராக்டில் இருந்தால் கூட டெல்லி பாஜக நம்புகிற ஒரு சில அதிமுகவில் வேலுமணியும் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் இருக்காங்க. செகண்ட் லெவல் லிங்க் வச்சுருக்காங்க. வேலுமணியோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் டெல்லியிலேருந்து அழைப்பு போச்செல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபேமிலி கூப்பிட்டு வந்தாங்க கல்யாணத்துக்குலாம். ஸோ அப்போ அமித்ஷா சொன்னான்னா வேலுமணி என்ன மணிஜின்னு தான் கூப்பிட்டு வரோம், மணிஜி வாட் இஸ் கோயிங் ஆன் தமிழ்நாடு. வேலுமணி சொன்னாங்க கதெல்லாம் போச்சுங்க, பாஜக ஜெயிக்க போகிறதில்ல, அதிமுக ஜெயிக்க போகிறதில்ல, என்டிஏ கூட்டணி பணாலாயிடும், எங்களுக்கு தலைவிதி தான், ஒய் கான் யூ டூ சம்திங்னாராம். டூ லேட் சார், ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ரைட் நான் சொல்லும்போது வாங்கன்ட்டாலும். அமித்ஷா எதிர்பார்த்த மாதிரியே பாஜக படுதோல்வி அடைஞ்சு போச்சு. ஒரு சீட்டு வந்தது. போஜராஜன் அது ஒரு இண்டிபெண்ட் மேன்,
அவருடைய சமூகத்தினர் போட்ட வாக்குனால் அவர் ஜெயிச்சிட்டார். நீ எல்லாம் பிடிச்சி பெரிய பெரிய தலையெல்லாம் போச்சு. யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அமித்ஷா எதிர்பார்த்தது இந்த தேர்தலில் விஜய்க்கு ஓரளவுக்கு வெற்றி வரும். அவர் முதல்ல சொன்னாங்களாம் தொங்கு சட்டசபைன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். தொங்கு சட்டசபை தான் இது. விஜய்க்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டியாக இருந்தால் கூட கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அமித்ஷாவுக்கு வந்து அமித்ஷா ஜி வித் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் மேற்கு வங்க தேர்தலில் பிஸி ஆகிட்டார். இந்த விஜய் எலெக்ஷன் வரும்பொழுதெல்லாம் அவங்க மோடியும் அமித்ஷாவும் கல்கட்டாவில் இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த அம்மா பதவி விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு, சீட்டை விட்டு போக மாட்டேன்னுச்சு. ஓகே, சிஆர்பிஎஃப் வச்சு எடுத்து வெளியில் தூக்கி போடுற அளவுக்கு அந்த மாதிரி பண்ணால் சிம்பத்தி வந்துடும். இந்த ஒரு சேர்லேருந்து வந்து இழுத்து போட்டிங்கன்னா ஐயோ கொள்றாங்களே கதை வெஸ்ட் பெங்கால் நடக்கும்னு அமித்ஷா சொன்னாராம். தமிழ்நாடு வில் பி ரிப்பீட்டட் இன் வெஸ்ட் பெங்கால் இருங்கன்னு. அதனால் 2 நாளைக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டை பார்க்கறதுக்குள்ளே அதுக்குள்ளே காங்கிரஸ் போய் கூட்டணி சேர்ந்துச்சு விஜயோட. அமித்ஷா முடிச்சுக்கினார். அப்படி இந்த வந்து பார்த்தபோது டூ லேட் ஆகிப்போச்சு. அது டக்கு ஃபார்ம் பண்ணி விஜய் மேலே தப்பு சொல்ல முடியாதுங்க. அவர் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணோம். அவர் எதிர்பார்த்த அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக அவருக்கு பிடிக்கல. அது அவருடைய இஷ்டம், கேட்க முடியாது. ஸோ அமித்ஷா சொன்னாங்க எடப்பாடி பிடிக்கல தானே உங்களுக்கு, அதிமுக தானே பிடிக்கல, நான் அதிமுக உருவாக்கி தரேன், என்ன வேணால் பண்ணு, டெல்லி இப்படி தான் பண்ணும், உருவாக்கி தரேன், வேல்மணி மணிஜி ஃபார்ம் ஓட்டு போட நம்மால். அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா பாஜக போனியால் 0 நிற்குது. அவங்க பிளான் என்னன்னா மத்திய பாஜக திமுக அதிமுக ரெண்டையும் ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க. முதல் நாள்லேருந்து கூட்டணி வச்சு கூட கழுத்தறுத்த கூட்டணி தான் அது. இவங்க அவங்க நம்பலை, அவங்க இவங்களை நம்பலை, இதான் நடக்குது. அமித்ஷா சொன்னான்னா வலையில் வந்து மீனே உழுது, திமிங்கலமே உழுது, வெயிட் பண்ணுங்கன்னாராம். வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேல்மணிகிட்ட சொன்னாலும் டிஎம்கே காலி பண்ணியாச்சு, 3வது இடத்துக்கு போச்சு, 2வது இடத்துக்கு வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் காங்கிரஸை உடச்சி வெளில கொண்டு வந்தாச்சு. திமுக தனி மரமாக ஆயிடுச்சு. வைகோ தவிர யாருமே இல்லை. அவங்க என்னதான் நீங்கள் ஸ்டாலினோட உத்தரவோட தாவக கூட்டணி வந்தேன்னு சொன்னால் கூட ஸ்டாலின் அதெல்லாம் அவ்வளோ கடந்து போகிறவர் இல்லை. வைகோ இருக்காருன்னா அவருக்கு அவர் எம்எல்ஏ உதயசூரில் போட்டி போட இல்லை, அவரும் எனக்கு நடைய காட்டியிருப்பார். ஸோ திமுக காலி பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் காலி பண்ணி. ஸ்டாலினே தோற்று போனதுக்கப்புறம் திமுக இருக்குன்னு சொன்னால் நம்ம தயாராக இல்லை. அதிமுக ஃபோக்கஸ் பண்ணலாம், டைம் கம் டூ அப்படின்னாலும் வேலுமணிகிட்ட வாட்ஸ்அப். ஸோ அமித்ஷா சொல்கிற பிரகாரம் தமிழ்நாடு திராவிட கட்சிகள் இயங்குதான்னா அப்போ அமித்ஷா கிட்ட கேட்டால் வேலுமணி எங்களை தள்ளி விட்டீங்க, நாளைக்கு நீங்கள் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு என்ன எங்களுக்கு கேரண்டின்னு கேட்டார். ஸோ நீங்கள் மட்டும் திமுகவோட கூட்டணி இல்லாமல் இருக்கீங்களான்னு கேட்டார். நீங்கள் மட்டும் திமுகவோட கூட்டணி இல்லாமல் இருக்கீங்களா? அதிமுக திமுக ஆமாம், அண்டர்ஸ்டாண்டிங், மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க 5 வருஷமா? ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தார்? கொடநாடு என்ன ஆச்சுன்னு கேட்டான். கப் சிப்னு வாய முடிந்தது வேல்மணி. ஸோ இப்படிலாம் வந்த உடனே விஜயிடம் சொல்லப்பட்டதான், விஜய் இந்த கூட்டணி ஆட்சி ரொம்ப நாள் நிற்காது, உங்களுக்கு வேணுங்கிறதா உங்களுக்கு பாஜக பிடிக்காது, ரைட் ஒத்துக்கிறோம், பாஜக உங்களுக்கு கூட்டணியில் வர வேணாம், நீங்கள் எங்கள் கூட இணக்கமாக மத்திய அரசாங்கம் இணக்கமாக இருங்க, தமிழக அரசும் மத்திய அரசாங்கம் இணக்கமாக இருங்க, அது போதும் எங்களுக்கு. பாஜகவும் தமிழக வெற்றிக்காரமும் இணக்கமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது உங்கள் இஷ்டம். ஆகவே பாஜக நீங்கள் உறவு வச்சு வேண்டிய தேவையில்லை. அதிமுகவில் உங்களுக்கு பிடிக்காதவர் எடப்பாடி, ரெஸ்பெக்ட். 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சதில் பார்த்தீங்களா? எம்எல்ஏ பதவி இருக்கும் பொழுது அதை யாரும் கிண்டல் பண்ணாங்க. எடப்பாடி வந்து விஜயோட காலில் விழுந்த கீழே போட்டார், பேப்பர் அதை ட்ரோல்லாம் பண்ணாங்க. ஸோ எடப்பாடி இல்லாத அதிமுக உங்களுக்கு ஓகேவான்னு விஜயிடம் கேட்கப்பட்டதும். அப்புறம் விஜயோட அட்வைஸராக சொன்னாங்களாம், இந்த உதிரி கட்சியெல்லாம் நம்பாதீங்க, நாளைக்கு புட்டுக்கும். ஆக்சுவலாக காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கறதா இருந்தது. எப்போ முதல் மந்திரி சபை போட்டார் புசி ஆனந்த், செங்கோட்டையன், அதுலேயே கொடுக்கறதா இருந்தது. அவருக்கு செல்வ பிறந்தக்கு டிமாண்ட் மாதிரி கேட்டாராம். ஒன்றுமே சொல்லலாம் விஜய், பிரவீன் பார்த்துக்கங்கன்னு. பிரவீன் சக்கரவர்த்தியும் பிரவீனும் விஜய் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. எப்படி ஸ்டாலின் வந்து
இவங்க ராகுல் காந்தி தொந்தரவு பண்ணாங்கன்னா சோனியா காந்திட்டு போய் முடிக்கிற மாதிரி இவர் கிரீஷ் சோடங்கரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் கூப்பிட்டு பார்த்துக்கங்கன்னா நீ ஏன் பழைய தலைவை விட்டு போகிற உனக்கு என்னத்துக்கு வேலை வாய்மூண்டு போய் ஓரம் உக்காருன்னு செல்லு பிறந்து ஓரம் வச்சிட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தான் இப்போ ரூலிங். இப்போ கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஆளுமைகள் துண்டை போட்டுன்னு ஓரம் போய் உட்காந்துக்கினார். ஸோ ஆட்சியில் பங்கு இல்லை. இனியாவது கொடுப்பாங்களா? இனிமேல் கொடுப்பாங்களாங்கிறது இவங்க நடவடிக்கையை பொறுத்து. ஆனால் இதுக்கு நடுவில் என்ன கேள்விப்படுறேன்னா, வன்னி அரசு ஆரம்பிச்சிட்டார், விடுதலை புலிகளை ஆதரவாக ஓத்தெடுத்தார். ஏங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிற விடுதலை புலிகளை ஆதரித்து சட்டசபையில் பேசுகிறது தப்பு. உறுதிமொழி எடுக்கிறது கான்ஸ்டியூஷன் மேலே எடுக்கிற உறுதிமொழி. இந்திய இறையாண்மைக்கு எதிராக போகிற ஒரு ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் விஜய்க்கு தலைவலி வருமானம் வரும். முதல் தலைவலி வீசி காட்டவர் நான் சொன்னேன். காங்கிரஸ் கூட அந்தளவுக்கு தலைவலி கொடுக்காது. கம்யூனிஸ்டில் ஒன்றும் தலைவலி கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாவம், அவங்க ஆட்சியில் பங்கும் கேட்க மாட்டாங்க, அவங்க அதிகாரத்தில் பங்கும் கேட்க மாட்டாங்க. அவங்க தொழிலாளர் விரோதமாக இல்லாமல் இருந்தால் கூட போதும் அப்படின்னா. கம்யூனிஸ்ட்கள் மட்டும்தான் அவங்க சம்பளத்தை கட்சியில் கொடுத்துட்டு கட்சியிலேருந்து சாப்பிட்றவங்க. ஓகே, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் சம்பளத்தை கட்சியில் கொடுத்துடணும். எந்த கட்சியும் இந்தியாவில் கிடையாதுங்க அந்த மாதிரி. எனக்கு கம்யூனிசம் பிடிக்காது. இருந்தாலும் ரங்கராஜன் போன்ற திறமையான நிர்வாகிகள், அறிவு ஜீவிகள், பாலன் இருந்த கட்சி, ஐயா நல்ல கண்டு இருந்த கட்சி, அவங்களால ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் விசிக்கு காங்கிரஸால் ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த ஓட்டெடுப்பில் திமுக கலந்துக்காமல் இருக்கணுங்கிறது எனக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டார். வாக் அவுட் பண்ணிட்டோம். எதிர்க்காது, இதான் ஒன்று. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. எதிர்க்காது, எதிர்ப்பு வாக்களிக்காது. அதிமுக வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாக உடஞ்சி போச்சு. ஸோ விஜய்க்கு எதிரியே இல்லை. இப்போ பாஜகவும் ஆட்சியில் கிடையாது, திமுகவும் சைலண்டாக போச்சு. எதிரி இல்லை, சைலண்டாக போச்சு. வீட்டுக்கு போய் கட்டி அணிச்சு பண்ணிட்டாரு. அன்புமணியும் எதிர்க்க போகிறது இல்லை. விஜய் மாஸ்டர் பிளானோடு இறங்கிட்டார். எனக்கே நம்பிக்கை இல்லை. முதல் தடவை அரசியல்வாதி இவ்வளோ கிளவராக செயல்படுறாரா? பயங்கர மூளை, பயங்கரமாக அரசியல் தந்திரத்தை கற்று வச்சார். படிச்சிருக்கார் அரசியல். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது குதிச்ச உடனே வரணுங்கிறது இல்லை. குதிக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி குதிக்கிறதா பாருங்கள், அதுவே அனுபவத்தை. இப்போது இது இப்படியே கண்டினியூ ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 1-2 அதிமுக எதிர்க்கும், பிஜேபி எதிர்க்க போகிறதில்ல, ஜெயிச்சிருவார். ஜெயித்த உடனே அந்த வேலுமணி தலைமையிலான அதிமுக அப்படியே இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும். இவங்க ஏதாவது தொந்தரவு கொடுத்து வம்பு பண்ணி கட்சி கெட்ட பேர் உண்டாக்குறது, ரவுடித்தனம் பண்ணுறது, மிரட்டல் பண்ணுறது, லாண்ட் ஆர்டர் பண்ணுறது. ஏன்னா விஜய் சொல்கிறார், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டார். அந்த இரும்பு கரம் கொண்டு அடங்காத ஒரு கட்சி மீறு அடக்க மறு அந்த கட்சி தான். இவங்க பண்ண விஜய்க்கு தலைவலி வந்துடும். அப்படியே வாரம் கட்டிட்டு விஜயபாஸ்கர் வேலுமணியை கூப்பிட்டு வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, இல்லை ஆதரவு கொடுத்தேன்னா 5 வருஷத்துக்கு விஜய் யாரும் தொட்டுக்க முடியாது. அடுத்த தேர்தலில் மெஜாரிட்டி வந்துட்டு போயிடுவார். ஸோ அந்த 5 ஆண்டு காலம் விஜய் நிம்மதியாக ஆட்சி பண்ணோன்னா இந்த குட்டி கட்சிகள் நம்பி பண்ண முடியாதுன்னு அவரிடம் கூறப்பட்டது. இல்லை, இப்போ அமித்ஷாக்கு இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு சொன்னாலும் அவருக்கு என்ன லாபம் பிஜேபிக்கு இதால்? காங்கிரஸ் இப்போ ஒழிதே. ஓகே, ஒரே ஏங்க இந்தியா முழுக்க காங்கிரஸை ஒழிச்சிட்டு கேரளாவில் காங்கிரஸ் வந்துடுச்சு, பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஒழிச்சாச்சு. 2-3 சீட்டாக இருக்குது. நாராயணசாமி வைத்திருங்க எல்லாம் போச்சு, கிளங்காளி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உயிர் கொடுத்தீங்கன்னா, அது விஜய் உயிர் கொடுத்தாருன்னா எப்படிங்க அமித்ஷா பொறுத்துப்பார்? காங்கிரஸ் ஆட்சியில் வந்தால் நாளைக்கு ஆட்சி எங்கள் ஆட்சின்னு சொல்லிப்பாங்களா அவங்க? ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்ததுன்னா சவுத் முழுக்க காங்கிரஸ்ன்ற பேர் வந்துடுமே. அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அதிமுக வடை சார். இங்கேருந்து ஆளை உள்ளே போய் அவர் ஆதரி காங்கிரஸ். இப்போ வேலுமணி விஜயபாஸ்கர்லாம் அமித்ஷாவோட மூவ் என்னன்னு தெரிஞ்சு அவர் கண்ணை காட்டுற வழியில் போயிட்டுருக்காங்க. ஸோ இது விஜய்க்கு இது மொத்தமாக தமிழ்நாட்டுக்கே லாபம். அப்போ நாளைக்கு விஜய் அவர்கள் காங்கிரஸே வெளியில் போனாலும் சொல்லுவாரா? அதுக்கான வாய்ப்பு வெளியில் போகணும்னு சொல்ல மாட்டார். விஜய் இஸ் எ ஜென்டில்மேன். நீங்கள் ரஃப் பண்ணிங்கன்னா காலி பண்ணுங்க பாரு. நீங்கள் குவைட்டாக இருந்தீங்கன்னா குவைட்டாக இருக்கும். அவர் ஒரு பிளான் பி வச்சுருக்கார். இவங்க வம்பு பண்ணாங்கன்னா நமக்கு பிளான் பி ஓனா, அந்த பிளான் பி தான் அதிமுக லெட் பை வேலுமணி. ஓகே, இவங்க ஏதாவது தகராறு பண்ணி மறைச்சிக்கிறாங்கன்னா
அப்படியே குணோட கையில் தள்ளி விட்டு 10 12 தள்ளி விட்டு 25 எடுத்துனா வச்சுங்க, ஸ்ட்ராங் ஆகிடும். வேலுமணிக்கு வேலுமணி ஒன்றும் பாஜகக்காரர் இல்லை. எம்ஜிஆர் மீது பற்று கொண்ட விஜய் அதிமுக சேர்த்துக்கிட்ட தப்பில்லை. அவருக்கு மெயின் நெகட்டிவ் வந்து பாஜக அண்ட் எடப்பாடி. அது ரெண்டும் இல்லைன்னா அவருக்கு என்ன வந்துட்டு போகுது? அவங்களுக்கு ஏழை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ விஜய்க்கு வந்து ஒரு அடித்தளம் அமைத்து கொடுக்கறது இன்டைரக்டாக பிஜேபி. இப்போ பாருங்கள், டெல்லிக்கு அடுத்த வாரம் போகிறாரு. மோடியும் விஜயும் எப்படி நெருங்கி பழகிறாருன்னு பாருங்கள். போட்டிருக்காங்களே டெல்லி போகிறாரு அமித்ஷா மோடி. உனக்கு என்ன வேணும் நான் பண்ணுறேன்ட்டு வரோம். அதான் யாரோ சொன்னாங்க, பைக்கா வீடு மாதிரி விஜய் ஆஃபீஸுக்கு விஜய் டெல்லிக்கு பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துக்கு போனால் அங்கே வேலை செய்கிற தமிழர்களாம் ஓடி வந்தாங்கன்னா அதை வச்சே மோடி எடை போட்டுருவார் விஜய்க்கு என்ன பாப்புலாரிட்டி இருக்குதுன்னு. எப்படி வைக்கா வீட்டு எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துனாங்க பாருங்கள். அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை செய்யும் தமிழர்களாக ஓடி வந்தாங்கன்னா அதுவே பெரோமீட்டர் விஜய் பாப்புலாரிட்டி அப்படின்னு. விஜய்க்கும் மோடிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மோடி தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் பாருங்கள். ஆகவே இந்த ஒரு சுழற்சி நடக்கிறதுன்னா அந்த சுழற்சியில் மாட்டின் முழுகி போகிறது ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த சென்ட்ரிஃபியூகல் அந்த சர்க்கிளில் மாட்டின்னு தப்பிச்சோ பிடிச்சோன்னு ஓட போது இவங்க 2 பேர் தான். மீதி எல்லாம் செட்டில் ஆகிடும். இப்போ என்னதான் நிலை எடப்பாடியோட நிலை இப்போ என்னதான் ஆக போகுது? அப்போ தனியாக விடப்பட்டார். கட்சி அதிமுக கட்சி வேலை ஏன் மெஜாரிட்டி இவங்க தாங்க. ஓகே, இப்போது கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஏன்னா அந்த மாதிரி கிளவராக பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ சபாநாயகரை பொறுத்து இப்போ வேலுமணி கையகப்படுத்துறாரா அடுத்த பொதுச் செயலாளர் அவரா? இப்போது தமிழ்நாட்டிலையோ இல்லாமல் மற்ற மாநிலங்களில் 2வது கட்சிக்கு எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா மெஜாரிட்டி எம்எல்ஏ யாருக்கோ அவங்க தான் அந்த கட்சி. ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேரையும் பழனிசாமி இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுக்குழு கூட்டி அவரே வந்து ஒத்துக்கிட்டு பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, ஐயா நீங்கள் போகிறீங்களா, நாங்கள் உங்கள் நாற்காலியை புடுங்கிட்ட வான்னு அர்த்தம். நீங்களா போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மரியாதை, கட்சியில் மூத்த தலைவராக இருங்க, நாங்கள் ரன் பண்ணுறோம். இல்லையா உங்களை இறக்கிட்டு நாங்கள் மறு வேலை பார்ப்போம். எங்ககிட்ட மெஜாரிட்டி எம்எல்ஏ இருக்குது. இப்போது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் ஜெயித்த உடனே ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் வந்து வேலுமணி தலைமையிலான அதிமுக உண்மையான குழு தலைவர் அது முடிவு பண்ணுற இடத்துல இவங்க இல்லை, தேர்தல் கமிஷன். பட் இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற அசம்பிளியில் அதிமுகவின் தலைவர் வேலுமணி இன்னைக்கு என்ன பண்ணார்? ஜேசிடி பிரபாகர் கூடும்போது வேலுமணி சார் உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையேன்னு கேட்டார். பார்த்தீங்களா, எடப்பாடியை பார்த்து கிண்டலா. உங்களுக்கு ஒன்று ஜேசிடி பிரபாகரன் பயங்கர 1980 அரசியல் இருக்காருங்க. ஒரு 45 எம்ஜிஆரோட எம்ஜிஆரோட சொன்னான், எனக்கு பொண்ணு இருந்தால் ஜேசிடி பிரபாகரன் கொடுத்துருப்பேன். அப்படிப்பட்ட திறமையான நிர்வாகிகளை மிதிச்சிங்களே காலில் போட்டு எடப்பாடியார். ஜேசிடி பிரபாகரன்லாம் கோல்டு மைன் மாதிரி. யார் பேச்சையுமே கேட்கல, யார் பேச்சையும் கேட்கல. எல்லாரையும் வட்டி விட்டு கட்சி விட்டு இப்போ விஜய் என்ன அழகு பார்க்குறாரு. எப்படி திமுக கேபினெட்டு அதிமுக கேபினெட்டில் வரவங்களை வச்சு திமுக கேபினெட் நடத்துனீங்களோ, அதிமுக வரவங்களை வச்சு இவர் கேபினெட் நடத்துவார். விஜய், செங்கோட்டையன், நிர்மல்குமார், ஜேசிடி பிரபாகர் எங்கே இருந்தாங்க? எல்லாம் ஏடிஎம்கே தானே, எல்லாம் ஏடிஎம்கே தான். ஸோ அதனால் வந்து இந்த வாக்குறுதி விஜய் சொன்னாராம், அமைதியாக இருங்க, இந்த நம்பிக்கை வாக்குறுதியில் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா கூட்டணி கட்சிக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும். அதில் அதிமுக சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி இருக்கா சார்? இப்போ கிடையாது. ஓகே, இப்போ வந்து காங்கிரஸுக்கு 1-2 ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை, முழு அமைச்சர் பட்டியலும் இன்னும் வெளியிடல. இன்னும் விடல. அது என்ன பண்ண போறாரு விஜய்ங்கிறது க்ளோஸ்டு ஹார்ட் வச்சிருக்காரு, வெரி க்ளோஸ் ஹார்ட்ன்ற மாதிரி ரகசியமாக வச்சிருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முழு அமைச்சரவையில் கூட முழுக்க இருக்க போகிறது தாவேக்காவினர் மட்டும்தான். இன்னொரு 5-6 பேர் கொடுங்க. விஎஸ் பாபுக்கெல்லாம் கொடுக்கல, கொடுத்துருவாங்க எல்லாரும் கொடு. விஎஸ் பாபுலாம் ஜெயன் கில்லர். அது இல்லாமல் ஒரு கேபினட் துணை சபாநாயகர் அவர் தான் நினைச்சேன். இல்லை, அவருக்கு மந்திரி. ஏன்னா ஜெயன் கில்லர் சிஎம்ஏ வீழ்த்தினதுனால, சிஎம்ஏ வீழ்த்தினால அவர் மந்திரி. எப்பவுமே சிஎம்ஏ வீழ்த்தினவங்களுக்கு பெரிய பதவி கொடுப்பாங்க. சுவேந்த அதிகாரி, மம்தா அதிகாரி, சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு இங்கே இல்லாட்டியோட ஒரு அமைச்சருக்கு உண்டு, பாபுக்கு உண்டு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பாபுலாம் ஒரு அதான் யாரோ சொன்னாங்க, சேகர் பாபு ஆஃப் டிவி கேஸ் விஎஸ் பாபுன்னாங்க. அந்த மாதிரி அவருங்க அது அந்த மாதிரி ஒரு முரட்டு குணம் உள்ள, அது மாதிரி தேவை கட்சிக்கு. சாப்பிட்டு எஜுகேட்டட் பீப்புளும் முரட்டு குணம் உண்டும். இந்த கேபினெட்டில்
தாவேக்காவுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு மற்ற உதிரி கட்சிகளை வெயிட் அண்ட் வாட்ச் ப்ரோக்ராம் பிரகாரம் அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவெடுப்பார்னு நம்புகிறோம். சார், இப்போ திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்று இப்போ ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க கோட் ஷூட்டை வந்து இப்போ எல்லாரும் பேசுகிறாங்களா சார்? ஒரு தமிழின் அடையாளமே வேஷ்டி தான். ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்க ஃபுல்லாக அப்படி இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், இது புது ஃபார்மேட்டாக இருக்க ஒரு நாள் போட்டு வந்தால் முதல் நாள் போட்டு வரான்னு நம்ம எடுத்துருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக அதிலே வர மாதிரி இருக்குது. சந்திரபாபு நாயுடு ஒரு வார்த்தை சொன்னார் 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ ஆம் த சிஇஓ ஆஃப் ஆந்திரான்னார். பாதி பேருக்கு புரியல, என்னடா சீஃப் மினிஸ்டர் போய் சிஇஓன்றாரன்னு. சிஇஓனா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். சிஇஓ எப்படி தெரியுமா வரணும்? கம்பெனி சிஇஓ சேர்மன் சூட்டில் தான் வரணும். சூட் போடுவது இழுக்கு இல்லை, தமிழ்நாட்டு மக்களை கௌரவப்படுத்துகிறார் விஜய். ஒரு கம்பெனி சேர்மன் சூட்டில் வந்தால் தான் போர்ட் மீட்டிங்கில் அட்டன் பண்ண முடியும். வெறும் வேட் ஷர்ட்டு, நான் வேஷ்டி சட்டை அணிந்தவர்கள் எல்லாரும் தமிழர்கள், வேஷ்டி சட்டை அணியாதவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? உதயநிதி டிஷர்ட் போட்டுன்னு வராது, அது வந்து புரோட்டோக்காலா? ஸ்டாலின் பேண்ட் போடுறது தப்பு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா கலைஞர் பேண்ட் போட்டதா? ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் இருந்து கொண்டே திரு விஜய் அவர்கள் மேலே ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. கோட் செட்டு போட்டு நீங்கள் மழை வெள்ளை நீர் இதெல்லாம் பார்க்க அது போது பேண்ட் போட்டு போகிறாரு. ஏங்க கலைஞர் வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது தான் நான் பேண்ட் போட்டு பார்த்துருக்கேன். வெளிநாட்டுக்கு போகும்போது எடப்பாடி அமெரிக்கா போகும்போது தான் கோட் செட் போட்டு போகிறார். அமெரிக்கா போகும்போது கோட் செட் போட்டு போகலாம், யூரோப் போகும்போது கோட் செட் போட்டு போகலாம். வெளிநாட்டில் போய் ரகசியமாக வேஷ்டி காட்டி வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவுக்கு வேஷ்டியோட வந்த ஒரே அரசியல்வாதி குமரி ஆனந்தன். நான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார், வேஷ்டியோடு தான் வருவார். ஸ்டாலின் ஐக்கிய நாடு சபையை நான் கூப்பிட்டு போனேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. நான் எங்கள் கரஸ்பாண்டன்ட் இருந்தேன். பாலு அவர் டிஆர் பாலு அவர் வந்தாங்க, பேண்ட்டில் தான் வந்தார். எங்கிட்ட கேட்ட ஜாக்கெட் போடணுமான்னு கேட்டார் ஸ்டாலின். நான் காமராஜரே கோட்டில் தான் வந்தாரா என்ன? காமராஜர் அவர்களே கோட்டில் தான். காமராஜர் குளிர் கோட் ரஷ்யாக்கு, அது வந்து சூட் இல்லை, குளிர் கோட். ஏங்க அது வந்து இப்போ ஒன்று கேட்குறேங்க, பிரைம் மினிஸ்டர் மோடி இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் என்ன பண்ணுவார்? ஒரு வெள்ளை கதர் ஜிப்பா, ஒரு கதர் ஒரு வெள்ளை ஷர்ட்டு, ஒரு டர்பன். ராஜீவ் காந்தி ஸ்மார்ட்டாக நேரு கோட் போட்டுன்னு வந்தார். பஞ்சாப் முடுங்க, நார்த் இந்தியாவில் எப்படி வழக்கம்? பஞ்சகச்சை கட்டி தானே வழக்கம். அது ட்ரெஸ் கோடு மாற்றினார்னு சொல்லியே. அடுத்த பாயிண்ட்டு, இப்போ நான் என்ன கேட்குறேன், கோட் போடுவது தவறு என்றால் பள்ளிவேல் தியாகராஜன் பிடிஆர் பையன் கோட் போட்டு தானே எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங்கில். டிஆர்பி ராஜா எவ்வளோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங், தொழிலதிபர்கள் மீட்டிங்கில் கோட் போட்டு தானே வந்து நான் பார்த்துருக்கேன். கோட் போடுவது தமிழகத்தின் அவமான சின்னம் இல்லை. நீங்கள் மோடியோட கோட்டே கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. 50 லட்ச ரூபா கோட்டு போட்டு போனார்ப்பா அமெரிக்காவுக்கு, சவுதி மன்னர் கொடுத்த கோட்டு, ஒரு நாளைக்கு போடுற ட்ரெஸ்ஸை மற்ற நாளைக்கு வந்து போடுறதில்லை. அவர் வந்து தனித்தன்மை மிக்க தலைவராக மோடி இருந்தார். தனித்தன்மை மிக்க அப்படின்னா உங்களை பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணும், அதுக்கு கோட்டு. ஸோ விஜய் கோட்டு போடுவதனால் தமிழர்கள் இழுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் ஆட்ஸ் வேல்யூ. ஒரு முதலமைச்சர் பதவிக்கு மரியாதை கொடுக்குறார். வெறும் ஷர்ட்டோட வந்து உட்கார்றது அவமரியாதை. நம்மெல்லாம் உட்காரலாம். சிஇஓ அதிகாரிகள் லெவலில், கம்பெனி சேர்மன் லெவலில், நீங்கள் போர்டு மீட்டிங் நான் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கேன், சூட் அண்ட் டை தான் வரணும். அது ரெஸ்பெக்ட். அது அமெரிக்காவில் எல்லாரும் ஏன் டை கட்டுறோம்? என் டிரைவரும் டை கட்டுவான், ப்ளம்பரும் டை கட்டுவான், கார்பெண்டரும் டை கட்டுவான், எல்லாம் எக்ஸ்பென்சிவ் லூயி விட்டான் பெல்ட் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு நாட்டு கலாச்சாரம். வெள்ளைக்கான கோட் போடுமா நம்ம என்ன அர்த்தம்? ஏங்க அப்படி பார்த்தீங்கன்னா வில்சன்லாம் பார்லிமெண்ட்டுக்கு கோட் போட்டு தானே போகிறாரு. சிவா வேணால் வேஸ்ட் ஷர்ட்டை போட்டு போகலாம். வில்சன் கோட் போட்டு தான் நம்ம எங்கள் பிளேனில் வந்தார், கோட் போட்டு தான் வந்தார். உடை அலங்காரத்தை வச்சு ஒரு மனிதனை எடை போடுவது தவறு. வேஷ்டி கட்டினாதான் தமிழன்னா அந்த மாதிரி தமிழன் எங்களுக்கு தேவையில்லை. வேஷ்டி கட்டாதவனும் தமிழன்னு விஜய் ப்ரூவ் பண்ணிட்டார். விஜய் ஆந்திராக்காரரா, தெலுங்கரா, மலையாளியா, பச்சை தமிழாதி யாரு? நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.